ஆதவனின் சிறப்பு பார்வை. மீண்டும் அரியணையில் ஜெயலலிதா ஈழத் தமிழர்களுக்காக என்ன செய்வார்? தமிழக முதலமைச்சராக மீண்டும் ஜெயலலிதா ஜெயராம் 17ஆம் தேதி பதவியேற்றுக் கொள்கின்றார். அவர் மீதான அத்தனை குற்றச்சாட்டுக்களில் இருந்தும் கேரள உயர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்துள்ளது. இப்போது முன்னர் ஜெயலலிதா எப்படி குற்றவாளியாக காணப்பட்டார், பின்னர் எப்படி குற்றமற்றவராக காணப்பட்டார் என்பதை பற்றி ஆராய்ந்து நமது தலையை குழப்பிக் கொள்வதில் அர்த்தமில்லை. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பதும் ஆரோக்கியமானதில்லை என்றபடியால் அதை விட்டு விடுவோம். சரி, ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்பதற்கும் இலங்கையில் வாழும் தமிழர்களின் நலனுக்கும் எந்த வகையில் தொடர்பு உள்ளது? ஜெயலலிதா தமது தேர்தல் வாக்குறுதிகளில் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு ஒன்றே தீர்வாக இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார். அத்தோடு கச்சதீவை மீண்டும் இந்தியா இலங்கையிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது தவிரவும் ஜெயலலிதாவின் ஆட்சி காலங்களில் தென்னிந்திய மீனவர்களின் அத்துமீறும் மீன்பிடி நடவடிக்கைகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அதிகமாகவே இருப்பது வழமை. தவிரவும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் கடுமையான மோதல் போக்கையும் ஜெயலலிதா வெளிப்படையாகவே கொண்டிருந்தார். அதை தமிழகத்தில் உள்ள சிலர் சாதகமாக எடுத்துக்கொண்டு இலங்கையிலிருந்து தமிழகம் சென்ற சிங்களவர்களையும் பௌத்த ஆன்மீக தலைவர்களையும் தாக்கத் தொடங்கினார்கள். ஆனாலும் அதே காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரஜைகளவரும் இலங்கையில் தாக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் அரசியல் தலைமைத்துவங்கள் மாறியுள்ளன. இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி மாறியுள்ளது. இலங்கையில் மஹிந்த ஆட்சி மாற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இந்திய மத்திய புலனாய்வுத்துறையின் பங்களிப்பும் இருந்ததாக கூறப்படுகின்ற அதே வேளை புதிய ஆட்சியாளர்களை இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கையோடு நெருங்கி செயற்படுகின்ற சூழல் உருவாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசமைத்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் நெருக்கமான உறவை கொண்டுள்ள அதேவேளை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி செயற்பட்டால் சுடப்படுவார்கள் என்று பகிரங்கமாக கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கூடாக முடிவொன்றை எட்டும் வரை தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் பகுதிக்குள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை நிறுத்துமாறும் அவ்வாறு அத்துமீறுகின்ற மீனவர்கள் மீது இலங்கை அரசு துப்பாக்கி பிரயோகம் நடாத்தாமல் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய மத்திய அரசு கூறியுள்ளது. அடுத்ததாக கச்சதீவை மீளப்பெறும் எந்த எண்ணமும் இந்தியாவிடமில்லை. அந்த தீவை இரு நாட்டு மீனவர்களும் ஓய்வெடுப்பதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் பரஸ்பரம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இவ்வாறானதொரு நிலையிலேயே ஜெயலலிதா மீண்டும் முதல்வராகின்றார். இலங்கையில் தமிழ் மக்கள் வாக்களித்து மைத்திரிபாலவை ஜனாதிபதியாக்கி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி மைத்திரிபால யதார்த்தவாதியாக இருக்கின்றார். அவரை மஹிந்தவை போல் கையாள முற்பட்டால் அது தமிழ் மக்களையே பாதிக்கும். எனவே சிங்கள மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். இலங்கைக்கு வருகை தந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் மக்களையும் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையானவை கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளலாம். தனிநாடு சாத்தியமில்லை. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து கொண்டுவரப்பட்ட மாகாண சபை முறைமையை முழுமையாக தமிழ் மக்கள் அனுபவிக்க செய்வதற்கு தேவையான உந்து சக்தியை வழங்க முடியும். தமிழக மீனவர்களின் மீன்பிடி பிரச்சினைக்கும் உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் தொடர்பாக உறுதியான முடிவொன்றை எடுக்க வேண்டும். அவர்களை தொடர்ந்து அகதிகளாக தமிழகம் நடத்தக்கூடாது, அல்லது அவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு தேவையான வசதிகளை அவர்களுக்கு வழங்கி அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு ஐக்கிய இலங்கைக்குள் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஐக்கியமாக வாழ்வதற்கு தேவையான பங்களிப்பை செய்ய தமிழக முதலமைச்சர் என்ற வகையில் இது பொருத்தமான காலமாகும். அதை விடுத்து மீண்டும் கச்சதீவை கைப்பற்றுவோம், மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்க முடியாது, சிங்களவர்கள் தமிழகத்திற்கு வர முடியாது, மைத்திரிபாலவும் சிங்களவரே என்பதால் அவரையும் எதிர்க்கிறோம் என்று அறிக்கை விடுவாரே ஆனால் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது.
ஆதவனின் சிறப்பு பார்வை.